Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.4ல question number 9 வாங்க question குள்ள போலாம். So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா prove that sin 45 degree plus theta minus sin 45 degree minus theta equal to root 2 sin theta. So இதுல பாத்தீங்க அப்படினா LHS equal to RHS ன்றதை நம்ம prove பண்ண போறோம். எப்பவுமே நம்ம வந்து left hand side தான் எடுத்துப்போம். இதுலயும் நம்ம அதை தான் எடுத்துக்க போறோம். So நம்ம left hand side பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க LHS which is equal to sin 45 degree plus theta minus sin 45 degree minus theta ன்னு கொடுத்திருக்காங்க. So இது பாத்தீங்க அப்படினா நமக்கு sin a plus b ஃபார்முலால இருக்கு. again இது பாத்தீங்க அப்படினா நமக்கு sin a minus b ஃபார்முலால இருக்கு. இப்போ நான் இதுக்கு பதிலா ஃபார்முலா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So a க்கு பதிலா நான் 45 எடுத்துக்கிறேன், b க்கு பதிலா நான் theta ன்னு எடுத்துக்கிறேன். sin a plus b ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா sin a cos b plus cos a sin b ன்னு வரும். மைனஸ் திரும்பவும் a minus b ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் உங்களுக்கு. அப்போ sin 45 sin a cos b minus cos a sin b. ஸோ இப்போ வந்து நமக்கு 45 டிகிரிக்கெலாம் வேல்யூ தெரியும். நான் வேல்யூ தான் இப்போ போட போகிறோம். sin 45 டிகிரி பார்த்தீங்கன்னா 1/√2 cos தீட்டாக்கு தெரியாது, ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் cos 45 பார்த்தீங்கன்னா அகெயின் அதுவும் 1/√2 sin தீட்டா, ஏன்னா sin தீட்டாக்கு வேல்யூ தெரியாது. மைனஸ் sin 45 பார்த்தீங்கன்னா 1/√2 cos தீட்டாக்கு வேல்யூ தெரியாது. மைனஸ் cos பார்த்தீங்கன்னா 1/√2 சைனுக்கு வேல்யூ தெரியாது, ஸோ sin தீட்டாவை அப்படியே போட்டுக்கலாம். மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸால் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/√2 cos தீட்டா ப்ளஸ் 1/√2 sin தீட்டா மைனஸ் 1/√2 cos தீட்டா ப்ளஸ் 1/√2 sin தீட்டான்னு வரும். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு 1/2 cos தீட்டா ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. ஸோ டேரெக்டாக அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே ஒரு 1/2 sin தீட்டா, இங்கே ஒரு 1/2 sin தீட்டா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 2 sin தீட்டான்னு வரும். டிவைடட் பை √2ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு 2ல் 2 √2 இருக்கிறது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 1 டைம், இது வந்து √2 டைம்ஸ்ன்னு வரும். ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், √2 sin தீட்டா. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட RHS சரிங்களா. ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin 30 டிகிரி ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் cos 60 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு cos தீட்டா. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுலேயும் நம்ம LHS ஈக்குவல் டு RHS தான் போட போகிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட LHSல பார்த்தீங்க அப்படின்னா LHS which is equal to sin 30 degree plus theta plus cos 60 degree plus theta ன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா sin a plus b ஃபார்முலாவில் இருக்குது, இது வந்து cos a plus b ஃபார்முலாவில் இருக்குது. அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து sin a plus b ஃபார்முலா எழுதிக்கலாம். அதாவது sin 30 degree cos theta plus cos 30 degree sin theta plus cos a plus b formula வந்து cos a cos b. so cos 60 degree cos theta minus sin 60 degree sin theta. so cos a cos b minus sin a sin b. இப்போவும் நமக்கு இதோட வேல்யூஸ் எல்லாமே தெரியும். sin 30 பார்த்தீங்க அப்படின்னா 1/2 cos theta தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். cos 30 வந்து √3/2 sin theta தெரியாது. again cos 60 பார்த்தீங்கன்னா 1/2 cos theta ஓட வேல்யூ தெரியாது. மைனஸ் sin 60 பார்த்தீங்கன்னா √3/2 sin theta அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதில் பாருங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ப்ளஸ் √3/2 sin theta இருக்குது, மைனஸ் √3/sin theta இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஹாஃப் cos theta இருக்குது, அங்கே ஒரு ஹாஃப் cos theta இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆகிடும் இல்லையா. ஸோ 2 cos theta divided by 2.
ஸோ இதில் பாருங்கள் நமக்கு 2 கீழே இருக்குது மேலேயும் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா விச் இஸ் ஈக்குவல் டு cos theta. ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. சரிங்களா? hence proved அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியாது. தேங்க்யூ.